அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலாம் ஏடிஎம்கே பீரியடில் என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நடந்துக்கிற திருப்புவனம் மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் ஒரு ட்வீட் கூட போடலை, இன்னும் ஒரு அக்கௌண்ட்டில் கூட மெசேஜ் கூட போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த சம்மந்தமாக தான் பார்த்தீங்கன்னா ஆர்யா கிட்ட ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்ராம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் கேட்குறாங்க. கேட்ட உடனே கேள்வி கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்காரு. இங்கே என்ன சொல்லியிருக்கணும் அவர்? அதெல்லாம் அவருடைய கருத்துங்க. என்னுடைய கருத்து இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை பண்ணது தப்பு தான், இதில் மாற்று கருத்து கிடையாது, இதுக்கப்புறம் சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தையாக சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு நழுவி போய் யாரை காப்பாற்றுறீங்க? அதாவது யாருக்கு நீங்கள் நல்ல பிள்ளை நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே மொத்தமாக தான் நான் கேட்குறேன். இவ்வளோ இடத்துக்கு வந்துட்டோம், இவ்வளோ மக்கள் உங்கள் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊராக போய் நாடாக போய் என் படத்தை பாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுங்கிற பேரில் மக்களை நீங்கள் பார்க்க வைக்கிறீங்க, கோடிக்கிட்டே சம்பாதிக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரல அப்படின்னா நீங்களாம் என்ன நடிகர்? நீங்களாம் என்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டை காப்பாற்றி மக்களை காப்பாற்ற போகிறீங்க? உங்களால் என்ன நடந்துச்சு மக்களுக்கு? போய் 2 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்து வெட்டியாக காசை கொடுத்து வந்தது தான் மிச்சம் எல்லாத்துக்குமே. நல்ல படமாக எடுக்கிறீங்க.